மக்கா வணக்கம். ராமநாதபுரம் பக்கம் அரசு விடுதியில பட்டியல் சமூக மாணவனை தாக்கி இருக்காங்க. மன்னிக்கணும், சமூக நீதி விடுதியில பட்டியல் சமூக மாணவனை தாக்கி இருக்காங்க. அதை வார்டனும் வேடிக்கை பார்த்தாருன்னு பாதிக்கப்பட்ட பையன் சொல்றான். ஆனா அந்த வார்டன் மேல இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னு விசாரிச்சதுல திமுக எம்எல்ஏவோட ஆதரவு இருக்குன்னு பேச்சடிபடுது. எப்படி இருக்கு பாருங்க ஸ்டாலின் கவர்மெண்டோட சமூக நீதி லட்சணம். இன்னும் நிறைய லட்சணமான செய்திலாம் இருக்கு. போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, ஒன்னொன்னா சொல்றேன். ராமநாதபுரத்துல பட்ட பகல்ல பள்ளிக்கூடம் போன பிள்ளைய கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்காங்கப்பா. கேட்டா காதலிக்க மறுத்ததால கொன்னுட்டேன்னு சொல்றான் அந்த கொலையாளி. இந்த அநியாயம் எல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில மட்டும் சர்வ சாதாரணமா நடக்குதுப்பா. ராமநாதபுரம் மாணவி கொலையில பெத்தவங்க கொதிச்சு போய் இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வரலையா, ஆஸ்பத்திரியில டாக்டர் இல்லையா, வெளியில போனா வந்தா பாதுகாப்பு இல்லைன்னு என்ன ஆட்சி நடக்குதுன்னு கொதிச்சு போய் பேட்டி கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல உயர்கல்வித்துறை அமைச்சர் கலந்துகிட்ட அரசு விழாவுல உச்சக்கட்ட போதையில ஆட்டம் போட்டாராம் ஒரு அதிகாரி. பாருங்க, அமைச்சரோட விழாவுக்கு அதிகாரி ஒருத்தர் போதையில வர அளவுக்கு நிர்வாகம் சீர்கட்டு போயிருக்கு. இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சிய இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா மக்கா? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, ராமநாதபுரம் பக்கம் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கான் ஒருத்தன். காதலிக்க மறுத்ததால கொலைன்னு தகவல் வருது. என்ன அநியாயம் பாருங்க. பிள்ளைகளை நிம்மதியாக பள்ளிக்கூடம் கூட அனுப்ப முடியல. இது சம்பந்தமாக கேள்வி கேட்டதுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் நடந்திருக்குன்னு வெக்கம் இல்லாமல் பதில் சொல்லியிருக்காரு. பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நடந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சிருப்பீங்களான்னு நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. இந்த தாயோட மரண ஓலம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலைப்பு செய்தி. காலையில பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பிள்ளைய ஒருத்தன் நடு ரோட்ல வச்சு பட்ட பகல்ல கழுத்தறுத்து கொண்டு இருக்கான். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. யாருக்கும் பயமே இல்ல, துணிச்சலா கொலை பண்ணுதாங்க. இந்த ஒரு சம்பவம் மட்டுமில்லப்பா, கடந்த 24 மணி நேரத்துல எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குதுன்னு பட்டியல் போட்டா உங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடும். அப்பா அப்பான்னு விளம்பரம் பண்றவரு இந்த கொடுமையை பத்திலாம் கவலைப்படாம அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், கரூருக்கு வந்து ஒருத்தர் கண்ணீர் விட்டு பயங்கரமா துடிச்சு போனாரே, அதாங்க தமிழ் திரையுலகம் தவற விட்ட மகா நடிகர் அண்ணன் அன்பில் மகேஷ். அவர் அன்னைக்கு கரூர்ல அழுததுக்கு என்ன காரணம் சொன்னாரு? ஸ்கூல் பிள்ளைகள் இறந்து கிடக்கிறத பார்த்ததும் பதறிட்டேன், அதனாலதான் அழுதேன்னு விளக்கம் கொடுத்தாருல. இன்னைக்கு இந்த பொண்ணு கொலை சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காருன்னு கேக்குறீங்களா? கேளுங்க. வெளியில நடந்திருக்கு அப்படிதான் சொன்னீங்க. பட் அது என்ன ரீசன்? அதான் போகும்போது வெளியில நடந்திருக்கு நான் தெரியல, ரீசன் நான் கேட்க சொல்றேன். சிஓஸ் மூலம் ரிப்போர்ட் நான் எடுக்கணும்னால, பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன்சைட் த பிரெமிசஸ் அப்படிங்கும்போது அது சார்ந்து நாங்க வந்து ஸ்கூலுக்கு உள்ள கொலை நடக்கலையா, வெளியில நடந்துதான். எவ்வளவு அசால்ட்டா பேசுறாரு பாருங்க. கரூர்ல பதறன மாதிரி இங்கேயும் பதறணுமா இல்லையா? அரசியல் லாபம் இருந்தா தான் அண்ணன் அழுவார் போல. சரி, பள்ளிக்கூடத்துலயாச்சும் அண்ணன் சொல்ற மாதிரி பாதுகாப்பு இருக்கா? அரசு பள்ளிகள்ல பாலியல் தொல்லை நடக்காத நாள் இருக்கா? அது சம்பந்தமா செய்தி வராத நாள் இருக்குதா? அண்ணன் என்னதான் பெருசா செஞ்சிட்டாரு? தஞ்சாவூர்ல ஒரு டீச்சர் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டார்களே, அண்ணன் கூட போய் துக்கம்லாம் விசாரிச்சாரே. அதுக்கு பிறகு பள்ளிகள்ல என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எதுவும் இல்லையே.
ஆக பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்சு தெருக்கள் வரைக்கும் எங்கேயும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த கொலை சம்பவம் முதல் சம்பவமும் இல்ல. இந்த துயரம் இதோட முடிய போறதும் இல்ல. இது முடிவுக்கு வரணும்னா மக்கள் மாத்தி யோசிக்கணும். விளம்பரத்தை பார்த்து ஏமாறாம விடியல் குரூப்புக்கு வேட்டு வைக்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலைவர் யாருங்கிறதே சந்தேகமாக இருக்குப்பா. ஏன் சொல்றேன்னா, அண்ணன் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இவ்வளவு காலம் பேசிட்டு இருந்தார். இப்போ அண்ணன் கட்சியில எம்பியா இருக்கிற ரவிக்குமார் 2026 அதெல்லாம் கிடையாது அப்படின்னு உறுதியா சொல்லிட்டார். எம்பி சொன்னதும் அண்ணன் திருமாவளவனும் அதையே ஆமோதிக்கிறார். யாரு கண்ட்ரோல்ல அந்த கட்சி இருக்குன்னு தெரியல. தேர்தல் களத்திலே முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதற்கான காலம் கனியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்திலே முன்வைக்கும். 2026 ஆண்டிலே அதற்கான வாய்ப்பு இல்லை. கேட்டீங்களாப்பா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷம் 2026 இல்லையாமா. வழக்கம் போல அறிவாலயம் கொடுக்க போற 2 சீட்டை வாங்கிட்டு சிறுத்தைகள் பதுங்க போறாங்களாட்டிருக்கு. விசிக எம்பி அண்ணன் ரவிக்குமார் சொன்ன இந்த கருத்தை பத்தி அந்த கட்சியோட தலைவராக இருக்கிற அண்ணன் திருமா கிட்ட கேட்டப்ப அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2026 தேர்தலில் அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்காது. அந்த கோரிக்கையை அதை இப்போது நாங்கள் வலியுற மாட்டோம். இல்ல அந்த கோரிக்கை, அதாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கிறோங்கிறது ஒரு பொதுவான புரிதல். கேட்டீங்களா? இந்த தேர்தல்ல அந்த கோரிக்கை இல்லைங்கிற துணியில ரவிக்குமார் சொல்லி இருப்பாரு அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அதை சொல்ல வேண்டியது யாரு? அண்ணன் திருமாவளவன் தானே. ஏன் ரவிக்குமார் சொன்னாரு? அட, அவங்க கட்சிகளை யாரு சொன்னா என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நமக்கு என்ன சந்தேகம்னா, விசிக மொத்தமா திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு ரொம்ப நாளாவே ஒரு பேச்சு அடிபடுது. விசிகாவுக்குள்ள திமுக நபர்கள் அதிகாரத்துல இருக்காங்க. அவங்க தான் அண்ணன் திருமாவளவனை ஆட்டி படைக்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே முக்கியமான முடிவுகளை பூரா மத்தவங்க தான் அறிவிக்கிறாங்க. அண்ணன் அறிவிக்கிற எந்த அறிவிப்பும் நிலையாவே இருக்க மாட்டேங்கி. அதான் இந்த முடிவை அண்ணன் எடுத்தாரா இல்ல அறிவாலயம் சொல்லி வேற யாரும் எடுத்திருக்காங்களான்னு டவுட்டா இருக்கு. அட, நமக்கு இல்லப்பா, சிறுத்தைகள் சந்தேகப்படுறாங்க. மக்கா, மதுரை மாநகராட்சி சீரழிஞ்சு போய் இருக்கு. மேயர் இல்லாததால எந்த வேலையும் ஒழுங்கா நடக்க மாட்டேங்கி. மேயர் இருந்தப்ப மட்டும் என்ன வாழிச்சாம்னு நீங்க கேட்கலாம். உண்மைதான், மேயர் இருந்தப்பவும் ஒன்றும் உருப்படியா இல்லை. மேயரும் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்கு. மேயரை தேர்ந்தெடுக்கிறதுல என்ன சிக்கல்னு விசாரிச்சா அமைச்சர்களோட பஞ்சாயத்தான் காரணம்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே அமைச்சர் மூர்த்திக்கும் அமைச்சர் பிடிஆருக்கும் இடையில பெரிய அளவுக்கு மோதல் போக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. மதுரைக்கு மேயரை தேர்ந்தெடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா போச்சு. அப்புறம் பிடிஆர் ஆதரவாளர் இந்திராணியை மேயராக்குனாங்க. அவங்க இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி ராஜினாமா பண்ணாங்க. ஏன் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். மதுரை மாநகராட்சியில வரி வசூல் பண்றதுல பல 100 கோடி மோசடி நடந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் அந்த மேயர் ராஜினாமா பண்ணாங்க. அவங்க ராஜினாமா பண்ணி 1 மாசம் ஆச்சு. இன்னும் அடுத்த மேயர் யாருன்னு தேர்ந்தெடுக்க முடியாம திமுக கும்பல் திணறிக்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டப்ப பழையபடி இந்த 2 அமைச்சர்களும் அவங்க ஆதரவாளர்களை மேயராக்க முயற்சி பண்றாங்களா. தேர்தல் காலம்ங்கிறதுனால எந்த பக்கம் சாஞ்சாலும் அடிவெளுமேன்னு திமுக தலைமை யோசிக்கதான். இதுல கொடுமை என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான் துணை மேயரா இருக்காரு. அவங்க பேரை கல்வெட்டுல சின்னதா போடுறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் மதுரை மாநகராட்சியில இருக்கிற குப்பை பிரச்சனைகளை ஆரம்பிச்சு ரோடு பிரச்சனை வரைக்கும் எல்லாமே கேட்க நாதி இல்லாம நாரிக்கிட்டு கிடக்கு. உள்ளாட்சிகள் நல்லாட்சின்னு சொன்னவங்க ஊழலாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மதுரை மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ரவுடிகளோட ராஜ்யம் ரொம்ப அதிகமாயிருச்சுப்பா. ராமேஸ்வரத்தில் ஸ்கூல் பிள்ளைய கொலை பண்ணியிருக்காங்களே, அந்த மாதிரி சென்னையில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை கொலை செய்யவும் ஒரு கும்பல் திட்டம் போட்டிருக்கு. நல்ல காலம், கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே பட்டாக்கத்தியோட சிக்கிட்டாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க கொலை கொள்ளை எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கு. சும்மா சர்வாதிகாரி ஆகிடுவோம்னு வசனம் பேசினா போதுமா? சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க வேண்டாமா? என்னமோ இனி ஐயா ஸ்டாலின் கிட்ட கேள்வி கேட்டு புண்ணியம் இல்லை. ஓட்டை மாற்றி போட ரெடி ஆகிக்கோங்க. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.